வணக்கம் நண்பா நண்பிகளே. இந்த பதிவில் இறந்தவர்கள் படங்களை தெரியாமல் கூட இந்த திசையில் மட்டும் வீட்டில் வைக்கவே கூடாதுங்க. கடவுள்களை வழிபடுவதை போன்று நமக்கு முன்பு வாழ்ந்து மறைந்த முன்னோர்களை வழிபடும் பழக்கம் நம்ம எல்லார் வீட்லேயும் இருக்கும். அமாவாசை திதி போன்ற நாட்கள் தவிர மற்ற நாட்களில் முன்னோர்களை வழிபட வேண்டுமா? அப்படி வழிபடுவதால் எப்படிப்பட்ட நன்மைகள் கிடைக்கும்? முக்கியமாக அவங்களுடைய படங்களை எந்த இடத்துல எந்த திசையை நோக்கி வைக்கணும், எப்படிப்பட்ட வழிபாடுகள் அவங்களுக்கு செய்யணும் அப்படின்ற சந்தேகங்கள் பலருக்கும் இருக்கும். அப்படி முன்னோர்கள் வழிபாட்டை தினசரி எப்படி மேற்கொள்ள வேண்டும்ன்றதை பதிவில் தெளிவாக சொல்கிறாங்க. முதல் மிக முக்கியமான விஷயம், இறந்தவர்களின் படங்களை பூஜை அறையில் வைக்கவே கூடாது. முதல் விஷயம், இறந்தவர்களை தெய்வமாக நினச்சி வழிபட்டாலும் அவர்களும் மனிதர்களாக வாழ்ந்து மறைவதவங்க தான். அவங்க வாழ்கின்ற காலத்தில் ஏதாவது ஒரு தீய குணத்துக்கு ஆட்பட்டிருப்பாங்க. அதனால் கடவுள் படத்துக்கு அவங்களுடைய படத்தை பூஜை அறையில் வைக்கக்கூடாது என சாஸ்திர நியதி சொல்லுது. இருந்தாலும் ஒரு சிலர் மனசுக்கு ஒத்துக்காமல் பூஜை அறையில் வச்சு வழிபடுறது ஒரு வழக்கமாக இருக்கும். ஏன்னா அவங்க ரொம்ப வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானவங்களாக இருக்கும். அவங்கள வழிபடணும்னு நினைப்பீங்க, நிறைய பேர் அதை பண்ணுவீங்க. ஸோ நம்ம உங்களுக்கு ஒரு வேளை அப்படி பண்ணணும்னு தோணுச்சுன்னா தாராளமாக பண்ணலாம், ஆனால் மேக்ஸிமம் வைக்கக்கூடாது. சரி, இறந்தவர்கள் படங்களை வீட்டில் எந்த இடத்துல வைக்கலாம்? பூஜை அறை, படுக்கை அறையை தவிர்த்து விட்டு மற்ற எந்த இடத்துல வேண்டுமானாலும் நம்ம முன்னோர்கள் படங்களை வைக்கலாம். சரிங்களா? பூஜை அறையில் விளக்கேற்றுற மாதிரியே இறந்தவர்கள் படங்கள் மூலம் விளக்கேற்றணுமா நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். முன்னோர்களுக்கு விளக்கேற்றுவதற்கு தனியாக ஒரு விளக்கை பயன்படுத்தணும். பூஜை அறையில் பயன்படுத்திவிடும் அதே விளக்கை முன்னோர்களுக்கு வச்சு விளக்கேற்றக்கூடாது. சரிங்களா? சரி, எந்த எண்ணெயில் முன்னோர்களுக்கு விளக்கேற்றி வழிபடணும்? சாதாரண விளக்கேற்றும் நல்லெண்ணெய் பயன்படுத்தி விளக்கேற்றலாம், நெய் விட்டு விளக்கேற்றலாம், அனைத்து எண்ணெய்களும் சேர்த்து விளக்கேற்றலாம். முன்னோர்களை வழிபட ஏற்றும் விளக்குக்கு தனி எண்ணெய் கிடையாது. பூஜைக்கு பயன்படுத்தும் எண்ணெயை கூட பயன்படுத்தலாம், ஆனால் விளக்கு தனியாக வேறு விளக்கையே பயன்படுத்தணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அகல் விளக்கு, காமாட்சி அம்மன் விளக்கு, வெள்ளி விளக்கு, எந்த விளக்கு வேணாலும் பயன்படுத்த நம்ம வசதியை பொறுத்து. கண்டிப்பாக எப்படி பூஜை அறையில் சுவாமி படங்களுக்கு, காமாட்சி அம்மன் விளக்குகளுக்கெல்லாம் தீபதூப ஆராதனை காட்டுறீங்களோ அதே மாதிரி இறந்தவர்கள் படம் இருந்துச்சு அப்படின்றப்போ அவங்க படத்துக்கும் தீபதூப ஆராதனை காட்டணும். ரொம்ப முக்கியமான பதிவு இது. தினமும் காலையில் பூஜை அறையில் விளக்கேற்றும் போது முன்னோர்கள் படத்திற்கு முன்பும் விளக்கேற்றணும். சுவாமி படங்களுக்கு பூ போடும்போது முன்னோர்கள் படங்களுக்கும் பூ போடணும். சுவாமிக்கு ஊதுபதி ஏற்றும் பொழுது இங்கேயும் அங்கே பண்ணுற எல்லா விஷயத்தையும் இங்கேயும் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் பூஜையை மட்டும் வழிபட்ட பலன் கிடைக்காது. முன்னோர்களையும் நம்ம வீட்டில் இறந்தவங்களையும் வழிபட்டால் தான் பலன் அதிகமாக கிடைக்கும். சரிங்களா? அமாவாசை திதி போன்ற விசேஷ நாட்களில் முன்னோர்களின் படங்களை எடுத்து ஒரு மனப்பலகையில் வச்சு அவங்களுடைய படங்களுக்கு முன்னிலை போட்டு படையல் வழிபாடு செய்யணும். படங்கள் சுவற்றில் மாட்டியிருந்தால் அது கீழே இழப்படணும். கண்டிப்பாக நீங்கள் அமாவாசை வழிபாடு செய்யணும். எந்த அளவு பொங்கல் தீபாவளி வழிபாடு செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு முன்னோர்கள் வழிபாடு கண்டிப்பாக செய்யணும். சரி, இருந்தவர்கள் படங்களுக்கு கற்பூரம் காட்டலாமா? தாராளமாக காட்டலாம். பூஜை அறையில் காட்டின பிறகு இங்கே காட்டணும். சரிங்களா? அடுத்து எந்த திசையை நோக்கி வைக்கணுன்றது ஒரு டவுட் இருக்கும் இல்லைங்களா? இறந்து போனவருடைய பார்வை தெற்கு திசையை பார்த்துருக்கிற மாதிரி படம் வைக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம், அவங்க தெற்கு திசையை பார்த்த மாதிரி இருக்கணும். அதாவது வடக்கு பக்கம் வச்சு அவங்க தெற்கு திசையை பார்க்க மாதிரி வைக்கணும். இது மாதிரி வச்சிங்கன்னா குடும்ப வளர்ச்சி அதிகரிக்கும், குடும்பத்தோட லாபம் அதிகரிக்கும், குடும்ப பிரச்சனை தீரும், பித்ரு தோஷம் எல்லாமே விலகும். சரிங்களா? இப்போது இறந்தவர்களுக்கு யார் பூஜை செய்யணும் அப்படின்றப்போ அந்த இறந்தவரோட படம் யாருடையதோ அந்த உரிமையாளர் மட்டும்தான் பூஜை செய்யணும். சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே காலைல சாப்பாடு சாப்பிட்றதுக்கு முன்னாடி எச்சில் படும் முன் காகத்துக்கு வைக்கிற மாதிரி இறந்தவர்கள் படங்களுக்கு ஒரு மனுஷர் அவர் இருந்தால் நீங்கள் எப்படி சாப்பாடு போட்டு வைப்பீங்க அந்த அளவு இல்லாமல் ஒரு 2 இட்லி கொஞ்சம் சட்னி, மதியானம் சாப்பிட்றப்போ ஒரு கைப்பிடி அளவு சாதம், நைட்டு நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அதில் ஒரு சின்ன தட்டு வச்சு நீங்கள் வச்சிங்கன்னா ரொம்ப வீட்டுக்கு நல்லது. தினமுமே நீங்கள் எப்படி தண்ணி குடிக்கிறீங்களோ அதே மாதிரி ஒரு சொம்பு வச்சு அந்த இறந்தவர்கள் படம் எங்கே இருக்கோ அதில் ஒரு விளக்கு, ஒரு தண்ணி சொம்பு, அப்புறம் ஊதுவத்தி ஸ்டாண்ட் இது மாதிரி வச்சு தினமுமே தண்ணி மாற்றி அவங்களுக்கு சாப்பாடு வச்சு அந்த சாப்பாட்டை காகத்துக்கு வச்சிங்கன்னா நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்க அனைத்து பிரச்சனையும் தீரும். நம்ம நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுறோம், ஓடி ஓடி நிறைய கோவில் போய் பார்க்குறோம், நிறைய பரிகாரங்கள் பண்ணுறோம். நிச்சயமாக அதெல்லாம் நன்மைக்கு மட்டுமே. ஆனால் அதெல்லாம் செஞ்சு பலன் அடையாதவங்க கூட இந்த ஒரு பதிவை பார்த்த பிறகு இறந்தவர்கள் படத்தை அந்த திசையில் வச்சு, இப்போ ஒரு சில பேர் வீட்டில் தனியாக ஒரு பகுதி கூட இறந்தவர்கள் படத்தை வச்சுக்கலாம், எந்த ஒரு தவறும் கிடையாது. பூஜையில் வைக்காமல் தனியாக ஒரு இடத்துல வச்சு தெற்க பார்த்த மாதிரி வச்சு வழிபட்டு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்க அனைத்து பிரச்சனையும் ஒன்று விலக ஆரம்பிக்கும். இது ஒரு எளிமையான பதிவு தான். அந்த பதிவு உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி சகோதர சகோதரிகளே.